look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பாத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஐ பத்ரி, சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வருவோம். பிளே ஆஃப்ஸ், நோ பிளே ஆஃப்ஸ். Burning question. Gaikwad, should he continue as captain in 2027? First அத பேசிடுறோம். பிரேத்தம், இந்த கேள்வி நம்ம நிறைய ஐ திங்க் ஆப்வியஸ்லி எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளும் போன வீடியோல சொல்லியிருந்தோம் that this video we are going to discuss more about ருத்ராஜ் கைக்வாட் and Stephen Fleming சப்போர்ட் ஸ்டாஃப், CSK ஓட அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேயிங் ஆன் ருத்ராஜ் கைக்வாட் டாபிக் பிரேத்தம், என்னோட ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன், நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் கொடுக்குறேன். I think ருத்ராஜ் கைக்வாட் should not lead சென்னை சூப்பர் கிங்ஸ். I think சஞ்சு சாம்சன் should lead சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல. நான் ஏன் அப்படின்னு ஒரே ஒரு வேலிட் ரீசன் ஒன்று சொல்றேன் பிரேத்தம். ஏன்னா எனக்கு ஐ வாண்ட் ருத்ராஜ் கைக்வாட் த பேட்ஸ்மேன். எனக்கு லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் ருத்ராஜ் கைக்வாட் இருக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேன், ஆஸ் அ பிளேயர். ஏன்னா ஒரு வளர்ந்து வந்த விதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நிறைய ரன்ஸ் அடிச்சுதான் அவர் ப்ராமினன்ஸ்ல வந்தார். இந்தியன் டீம்ல he earned his place. சிஎஸ்கேல he earned his place. எனக்கு ருத்ராஜ் கைக்வாட் த பேட்ஸ்மேன் வேணும் மோர் தேன் த கேப்டன். ஏன்னா சஞ்சு சாம்சன் பெட்டரா கேப்டன் பண்ணுவாரு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன் பிரேத்தம். 2020 204 ரன் தான் அடிச்சாரு ருத்ராஜ் கைக்வாட். அப்பதான் அந்த ஒரு ஸ்பார்க்கு, அந்த ஒரு டிபேட் அதெல்லாம் போச்சு. 2021 டைட்டில் அடிச்சாங்க சிஎஸ்கே, 635 ரன்ஸ் அடிச்சாரு. 2022 திருப்பி லீன் சீசன் 368 ரன் அடிச்சாரு. 2023 திருப்பி சிஎஸ்கே டைட்டில் 590 ரன் அடிச்சாரு, 590 ரன்ஸ் அடிச்சாரு. 2024 நல்ல சீசன், 583 ரன்ஸ் அடிச்சாரு. 2025 122, ஏன்னா அவர் இன்ஜூர்டு. இந்த சீசன் 337 ரன் தான் அடிச்சிருக்காரு. So Rutraj Gaikwad is a phenomenal T20 batsman. For CSK he's done extraordinarily well. So I want Rutraj Gaikwad the batsman. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கேப்டன்சி கிரீடத்தை நீங்க அவர் தலையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா அவரு நல்ல கிரிக்கெட் ஆடுவாரு, பேட்ஸ்மேனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது வேணுங்கிறதுனால நான் இந்த கிரீடத்தை கைட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். அக்ரி கம்ப்ளீட்லி பதில் டிபேட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கடைசி மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் காட்டினாரு. 6 பால்ல 17 ரன், அந்த ஒரு ரிவர்ஸ் லேப் எல்லாம் ட்ரை பண்ணாரு, சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ருத்ராஜ் கைக்வாட் எங்க போனாரு 13 மேட்ச்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் 15 of 21 தான் ஃபைனல் நெயில் இந்த காஃபின். ஒரு இன்டென்ட் இல்ல, ஜஸ்ட் சிங்கிள் எடுத்து அதர் எண்ட் போறது, கேப்டன்சி ப்ரெஷர் வைங்கிட்டோம்னா. ஏன்னா இது ஒரு ரொம்ப பேரு போன பிரான்ச்சைஸ் பத்திர. இது ஒரு வெரி till 2018 எல்லா வருஷமும் பிளே ஆஃப்ஸ் வந்த டீம் இது, டைட்டில் அடிச்ச டீம். ஸோ கடைசி பாத்தீங்கன்னா 3 வருஷமா பிளே ஆஃப்ஸ் பக்கமே போகல. அண்ட் கடைசி நீங்க 5 வருஷம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் பிளே ஆஃப் போகாத டீம் இது. ஸோ டெஃபினெட்லி அந்த ப்ரெஷர்லாம் அவருக்கு இட்ஸ் டெல்லிங் ஆன் ஹிம். அண்ட் அவர் சம் கேப்டன்ஸ் ஆர் இன்ஸ்டிங்டிவ், ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேக்வாட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ஒரு இன்ஸ்டிங்டிவ் கேப்டனா தெரியல. அவர் ஸ்பின்ன சரியா யூஸ் பண்ணல. சென்ச்சரியோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் போன வருஷம் அஸ்வின் இருந்த போது கூட அவரை யூஸ் பண்ணல. ஸோ கேக்வாட் த பேட்ஸ்மேன் இஸ் டெஃபினெட்லி நீடட். கொஞ்சம் ஆனா he has to upgrade his game. கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும். 6 ஓவர்ல 80 அடிக்கிற இடத்துல நீங்க 6 ஓவர்ல 40 அடிக்க முடியாது. பட் கைக்வாட் த பேட்ஸ்மேன் ரொம்ப தேவை. நிறைய பேர் சொல்றாங்க அவரை கட் பண்ணணும்னு. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். கைக்வாட் த பேட்ஸ்மேன் ரொம்ப தேவை சிஎஸ்கே, ரொம்ப தேவை. எனக்கு என்னன்னா, ஐ திங்க் மக்களும் சரி, சிஎஸ்கே as a franchiseயும் சரி, they should not see this as a harsh decision. This is not a harsh decision. It is more for the player as well as the franchise. இது ரெண்டுத்துக்குமே பெட்டரா இருக்கும். பிகாஸ் ருத்ராஜ் கைக்வாடுக்கும் இது நல்லதா இருக்கும். பிரேத்தம், நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, பெரிய பிளேயர்ஸ் பிரேத்தம், நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ஒன்றும் இல்ல, ஈவன் த கிரேட் சச்சின் டெண்டுல்கர் ஆர் ஈவன் மெனி அதர் பிளேயர்ஸ் கிரேட்ஸ் ஹேவ் பீன் அஃபெக்டட் லிட்டில் பிட் பை கேப்டன்சி. சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப இன்டென்ஸா இருக்கலாம், ரொம்ப யோசிக்கிற பர்சனா இருக்கலாம். அதாவது அந்த டிட்டாச்மெண்ட், உங்க பேட்டிங் ஆடும்போது கேப்டன்சில இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டும், கேப்டன் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த கம்போஷர், தெளிவு, இது எல்லாருக்குமே இருக்காது. மகேந்திர சிங் தோனிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது, ரோஹித் சர்மாக்கு நேச்சுரலா இருக்கு. Even Virat Kohli to a certain extent, இப்ப பாத்தீங்கன்னா he is not leading RCB. He is one of the best batsmen in the world. சூப்பரான பிளேயர், பெஸ்ட் T20 கிரிக்கெட்டர்ஸ் in the world. பட் அந்த லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது அங்கதான் ரஜத் பத்திதார் இப்ப லீட் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஸ்விட்ச் இன் கேப்டன்சி ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரேத்தம். கரெக்டா நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம். ஆக்சுவலி நம்ம அவரோட கேப்டன்சி பத்தி பேசும்போது இன்டென்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க.
அந்த இன்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு பிரேத்தம். ஏன்னா 2021 2023 ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆனா இந்த வருஷம் அவர் ஆடுறது ஹி இஸ் நாட் பீயிங் ஹிம்செல்ஃப். நீங்க ஓப்பனரா போயிட்டு 15 ரன் 20 பால்ல இல்ல 40 பால்ல 40 ரன் இந்த மாதிரிலாம் நீங்க அடிக்கிறீங்கன்னா அந்த கேப்டன்சி கிரீடம் தலையில உட்காருதுன்னு தானே அர்த்தம். இதை தவிர சாரி இது தவிர டீம் செலெக்ஷன்ஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அவர் நீங்க ஸ்பின்னரை பேக் பண்றதுல நீங்க சொன்னீங்க அகில் ஹுசேனை ஏன் விளையாடல பல மேட்சுக்கு நமக்கு தெரியல. அண்ட் நிறைய வாட்டி ஃபீல்ட்ல கொஞ்சம் ஃப்ரீசர் மாதிரி இருக்கு. அந்த ப்ரெஷர் ரொம்ப அவர் தலைமையில போய் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அந்த சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தேன், கிரவுண்ட்ல இருந்ததுனால சொல்றேன். he looked little bit frozen. So அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன் நான். அந்த பிளேயருக்கும் பிரான்ச்சைசிக்கும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திங்கிங்குமே கொஞ்சம் மடில்டா இருக்கு பத்ரி. மடில் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இந்த ஷோல ப்ரிவியூல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், கேக்வாட் கொஞ்சம் சாண்ட்விச் பண்ணிட்டோம், மாத்திரையை ஓபன் பண்ண விடுங்க சாம்சனோட, ரெண்டு சைடும் நம்ம அடிக்கலாம், கேக்வாட் 3ல வரட்டும். சரி, மாத்திரை போன அப்புறம் ஊர்வில் பட்டேல மேல ஆடுங்க, கேக்வாட் வந்து ப்ரீவியஸ் நடுவுல வரட்டும். கடைசியில நேத்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்பர் 3ல வந்தாரு கடைசி கேம் ஆஃப் தி சீசன். ஸோ ஒரு திங்கிங்குமே கொஞ்சம் மடில்டா இருக்கு. ஸோ இது பண்ணா ஒர்க் ஆகுமா, அது ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகுமான்னு. ஸோ அந்த மடில்டு திங்கிங் அது கேப்டனுக்கு, ஐம் நாட் சேயிங் இது கேப்டன் ஒண்டிதான் மூல காரணம்னு, கோச்சும் இருக்காரு, அதுக்கு நம்ம லேட்டரா வருவோம். பட் கேப்டன் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங். இன்ஃபேக்ட் ஹி ஹாஸ் மோர் சே. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த திங்கிங்கே மடிலா இருக்கு. அண்ட் கன்சிஸ்டன்சி இன் செலெக்ஷன்ஸ் இல்ல. அண்ட் குஜராத்ல அகில் ஹுசேனை திரும்ப உட்காத்தி வச்சாங்க லாஸ்ட் கேம். அண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது பத்திரி. ஒரு 90 ரன் வித்தியாசத்துல தோத்து போனாங்க. ஒரு இதே இல்லாம இட்ஸ் லைக் லூசிங் இன் இன்னிங்ஸ் டிஃபீட் இன் 2 days. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 90 ரன்ஸ்ல நீங்க ஒரு T20ல தோத்தீங்கன்னா அதே ஈக்குவலன்ட் தான். ஸோ ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் 3 games தோத்தாங்க பத்ரி, அப்புறம் ஜெயிச்சாங்க 6 கேம், அப்புறம் கடைசி 3 கேம் தோத்தாங்க. ஸோ ஃபீஸ்ட் ஆர் ஃபேமின் தான். எஸ், சரி நான் என்ன சொல்றேன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டன்சில இருந்து தூக்குங்க அப்படின்னு நான் சொல்ல. எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் த பேட்ஸ்மேனை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுதான் எனக்கு வேணும். பட் பொறுத்து வந்து பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. பட் சாரி பத்ரி, நீங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. ரெடிமேட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கேப்டன் பண்றாரு, ஃபைனல்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, பிளே ஆஃப்ஸ் கூட்டிட்டு போயிருக்காரு. சோ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அண்ட் சஞ்சு டெஃபினெட்லி அந்த ப்ரெஷரை வெல்கம் பண்ணுவாரு. ஹி கேன் டெஃபினெட்லி ஸ்டெப் அப். ஒரு ரெடிமேட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. சோ பாருங்க, சஞ்சுவை பாருங்க, டெஃபினட்டா அது ஆப்ஷன் cannot go wrong. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாவும் இருந்திருக்காருல்ல. இப்ப சிஎஸ்கேவோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்தா இந்த வருஷம் நான் எடுத்தேன்னா சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 477 ரன் அடிச்சிருக்காரு, 2 செஞ்சுரி. இன்ஃபேக்ட் அவர் 4 மேட்ச் பெரிய ஸ்கோர் அடிச்சாரு, 4 மேட்சுமே சிஎஸ்கே வின்னு. அண்ட் எனக்கு என்னமோ நீங்க சொன்ன மாதிரி அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி லீடும் பண்ணிருக்கிறதுனால அந்த ஒரு நேச்சுரல் கேப்டன்சி டெண்டன்சி இருக்கு. விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன்ஸ் ப்ராபப்ளி குட் சாய்ஸ் ஃபார் கேப்டன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆயுஷ் மாத்ரே பேட்டிங்ல சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ். 201 ரன் அடிச்சாரு 6 இன்னிங்ஸ்ல. அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருந்தாரு. ஊர்வில் பட்டேல் அந்த பிரைஸ்க்கு வாங்கினதுக்கு அவர் வந்து சூப்பர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அதாவது அவர் சுத்துறாரு, காட்டு சுத்துறாரு, ஓகே ரைட், பட் ஏதாவது மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையாவது வைக்க முடியுது. ஜேமி ஓவர்டன் சமோ பாசிட்டிவ் இந்த ஒரு சீசன்ல. ஓவர் அச்சீவ்டு, எனக்கு தெரிஞ்ச அவர் ஓவர் அச்சீவ்டு. அகில் ஹுசைன் அண்டர் யூட்டிலைஸ்ட் பட் ஓவர் அச்சீவ் அக்கார்டிங் டு மீ. இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் கிடைச்ச மேட்ச் எல்லாம் சூப்பரா பண்ணாரு. இதெல்லாம் பெரிய பாசிட்டிவ்ஸ் பிரேத்தம் இந்த வருஷம். அன்ஷுல் கம்போஜ் அவர் பாசிட்டிவா சொல்ல பத்ரி. கடைசி 2 மேட்ச் கொஞ்சம் அவருக்கு கஷ்டப்பட்டாரு. பட் டெஃபினெட்லி அன்ஷுல் கம்போஜ் ஒரு பாசிட்டிவ் தான். அன்ஷுல் கம்போஜ் கரெக்ட், அவரும் ஒரு டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ். அவரும் ஓவர் அச்சீவ் தான். யாருமே நம்பிருக்க மாட்டாங்க அன்ஷுல் கம்போஜ்லாம் பர்பிள் கேப் லீடர் போர்ட்லாம் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. பட் தென் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பேசினா டெவால் பிரவிஸ் ஒரு பெரிய லெட் டவுன்ல பிரேத்தம் இந்த வருஷம் நிறைய நம்பினாங்க அவரை. எனக்கு 2 கேள்வி. ஒன்னு வந்து டெவால் பிரவிஸ் எஸ் பேட் ஃபார்ம்ல இருந்தாரு, பட் அவர் கரெக்ட் பொசிஷன்ல ஆடுறாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்ட்ல வருது. அவர் என்ட்ரி பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச தப்பு பத்ரி. பிகாஸ் டெவால் பிரவிஸ் வந்து ஊர்வில் பட்டேல் மாதிரி கண்ண முன்னு சுத்துற பிளேயர் இல்ல. அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நல்ல அப் த ஆர்டர் ஆடி நல்ல ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவரு ஒரு காடான்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாது அவரு. ஸோ அவரோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு தப்பு. நம்பர் 4 இஸ் அன் ஐடியல் ஸ்பாட் ஃபார் டெவால் பிரவிஸ். அதை கொடுக்கவே இல்லை இந்த கோச்சிங் ஸ்டாஃப். டெஃபினெட்லி அது இது. அண்ட் பிரவிஸ் மேல நம்பலாம் பத்ரி. யங் பேட்ஸ்மேன், ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் சீசன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ஃபர்ஸ்ட் 4 games ஆடல இன்ஜுரினால. ஸோ ஹி வில் டெஃபினெட்லி கம் பேக். இன்னும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்லுவேன்னா, ஓகே ஒரு ஆஃப் சீசன் ஐ மீன் ஒரு கிராண்ட் பண்ணலாம் அவருக்கு. 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்த சிவம் டூபே கடைசி மேட்ச் 46 of 14 balls பார்த்த சிவம் தூபே நம்ம பார்க்கவே இல்லை பத்ரி. 13 மேட்ச் அந்த 46 of 14 balls ஆடின இன்டென்ட் இருக்கிற சிவம் தூபே பார்க்கவே இல்லை. நம்ம பேஸ் ஆகட்டும் ஸ்பின் ஆகட்டும் அந்த கடைசி மேட்ச் அடிச்சாரு. எங்க போச்சு இந்த இன்டென்ட் த்ரூ அவுட் தி சீசன்? இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. இது கேப்டன் எடுத்துட்டு வரணுமா இந்த இன்டென்ட், பிளேயர் கிட்ட இருந்து வரணுமா, இல்ல கோச்சிங் ஸ்டாஃப் கேட்கணுமா எங்க போச்சு உங்க இன்டென்ட்னு? ஸோ டெஃபினெட்லி தூபே ஒரு நெகட்டிவ்ல தான் நான் போடுவேன்.
ஆல்தோ அவருக்கும் நான் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பேன், டூபேக்கு டெஃபினட்டா பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பேன். பட் அது ஸோ நிறைய கேள்விங்க இருக்கு. அதோட நீங்க சேர்த்துக்காங்க லேக் ஆஃப் கிளாரிட்டி ஓவர் எம்எஸ் தோனி. அதாவது எம்எஸ் தோனி வர போறாரா இல்லையா, கேப்டன் பண்ண போறா இல்லையா, மேட்ச் வர போறாரா இல்லையா, இது இந்த கிளாரிட்டியும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. பிரேதம், நீங்க என்ன ஒரு கொஸ்டின் ருத்ராஜ் கெய்க்வாட பத்தி கேட்டீங்க. நான் உங்களுக்கு கேட்கற ஒரு மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஏன்னா நீங்க நிறைய ஆப்வியஸ்லி கார்பரேட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. அப்படிங்கும் போது வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பிரேதம்? வாட் டு யூ திங்க்? ஏன்னா பியூர்லி ஃப்ரம் அ மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவையா? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதுல நம்ம கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் நம்ம அப்படி சொன்னா. ஏன்னா அவர் 5 டைட்டில் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. பட் அந்த 5 டைட்டில் கேம் அண்டர் எம்எஸ் தோனி. மற்றபடி ஸ்டீவன் ஃபிளெமிங் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் ஓவர்சி டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ், ஜொஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், அந்த 2 பிரான்ச்சைஸும் பிளே ஆஃப்ஸ் பக்கமே தலை வச்சு கூட படுக்கல. ஸோ விச் மீன்ஸ் தோனி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தட். ஆட் டு தட் இந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப மீடியாக்கரா இருந்திருக்கு, இந்த ஆப்ஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, பிளானிங். ஸோ நீங்க ஒரு கார்பரேட் பாத்தீங்கன்னா, ஒரு சிஇஓவா இருக்கீங்கன்னா, இந்த கோச் இஸ் ஈக்குவல் டு சிஇஓன்னு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. பிகாஸ் அவர் ஆப்ஷன்ஸும் இன்சார்ஜ் அண்ட் எவ்ரிதிங். ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க மெசேஜ் கொஞ்சம் அதையே வந்து பேசுறான்ற மாதிரி இருக்கும் கார்பரேட்ல. ஸோ தட் இஸ் வை ஒரு ஹை பர்ஃபார்மிங் சிஇஓஸ் எல்லாம் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேல ஒரு கம்பெனில இருக்க மாட்டாங்க, அன்லஸ் தேர் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஒரு இலான் மஸ்கா எடுத்துக்கோங்க. மத்தபடி சாதாரண சிஇஓஸ்ல ஒரு 6-7 இயர்ஸ் தேர் வேற எம்ப்ளாயி தான். ஓ, எனக்கு தெரியாது. ஓ, 6-7 வருஷம் தான் ஆவரேஜா ஒரு சிஇஓ கம்பெனில இருப்பான். இல்ல எனக்கு தெரியல. எனக்கு இல்ல, உங்க மெசேஜ் வேர்ஸ் தின். அரைச்சவாங்க நான் அரைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆஃப்டர் பாயிண்ட் எம்ப்ளாயி ஸ்டார்ட் டியூனிங் யூ அவுட். அது என்னோட கருத்து. ஸோ 16 இயர்ஸ் ஒரு பிரான்ச்சைஸ்ல இன்சார்ஜா இருந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங், மேபி இட்ஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச். ஏன்னா இது பிகினிங் ஆஃப் தி 2 டிஃபிட்ஸ் வந்த உடனே நான் சொன்ன ஒரு கிளாரிட்டி இன் திங்கிங் இல்ல, மடில்டா இருக்கு. மேபி இட்ஸ் டைம் டு கிளீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூ இட். ஆர் நீங்க ஸ்டீவன் ஃபிளெமிங் இல்ல எனக்கு 5 டைட்டில் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, ஒரு சிஎஸ்கே கல்ச்சரை தெரியும், அது நான் அவரை நீங்க ஒரு வேற ரோல்ல வைங்க. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் ரோல்ல வச்சுட்டு ஒரு டிஃபரெண்ட் கோச்சை கூட்டிட்டு வாங்க. பட் இஃப் ஹி இஸ் கோயிங் டு பி இன் சார்ஜ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், if he is in charge of the team, கடைசி 4 வருஷம் நான் evaluate 3 வருஷம் நான் evaluate பண்ணனா he is not performed well. அது உண்மைதான். பட் பிரேதம், நீங்க இப்போ சொல்ற மாதிரி அவரும் வந்து ஒரு டைரக்டர் பொசிஷன்ல வச்சீங்கன்னா ஸ்டில் ஆக்ஷன்ஸ்ல அவர் தானே இன்வால்வ்டா இருப்பாரு, அவரோட டெசிஷன்ஸ் தானே இருக்கும். இல்ல நான் ஏன்னா சிஎஸ்கே ஒரு சென்டிமெண்டல் பிரான்ச்சைஸ், அப்படி ப்ரூட்டலா ரூத்லெஸ்ஸா பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸ் பண்ணுவாங்களா வெள்ளன்னு தெரியல. பட் ஐ எம் சேயிங் if I am in charge, I'm not in charge of CSK. I think ஒரு clean break தேவை. You need a fresh coaching staff, you need fresh management, definitely. Because 3 வருஷமா இந்த மாதிரி ஒரு franchise very 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 used to success franchise, சக்சஸ் கிடைக்கலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆதங்கப்படுவாங்க. பிகாஸ் நீங்க ஒரு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிறவங்க 15 வருஷம் ஒன்றும் ஜெயிக்கல, ஒரு பிளே ஆஃப் கேம் போயிட்டாங்கன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தோனி நம்மள கெடுத்து விட்டாரு. நான் இந்த சீசன் பிகினிங்லேயே சொன்னேன், தோனி நம்மள கெடுத்து விட்டார். 5 டைட்டில்லாம் ஒரு ஜோக் கிடையாது. ஆட் டு தட் 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில்ஸ், அதெல்லாம் ஒரு தமாஷ் கிடையாது. பட் அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிரான்ச்சைஸ், இவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும். இந்த மாதிரி வந்து மடில்டு திங்கிங்கோட போக முடியாது. எனக்கு அதுதான் ஒரு கொஸ்டின். ரொம்ப மடில்டு திங்கிங், கிளாரிட்டி கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஹவ் பீன் புவர், வேறஸ் அதர் டீம்ஸ் ஆர் ரேசிங் இட். அண்ட் நம்ம கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும். பத்ரி 2010ல ஒர்க் பண்ண டெம்ப்ளேட் உங்களுக்கு 2026ல ஒர்க் ஆகாது. ஃபிளெமிங் இன்னும் அந்த டெம்ப்ளேட்ல இருக்காரு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ன ஒரு வருத்தமான விஷயம், நீங்க ஏர்ல சொல்லிருங்களான்னு எனக்கு தெரியல, 2 மேட்ச் முன்னாடி அந்த சிஎஸ்கே எல்எஸ்டியோட சேஸ் பண்ணும்போது 16 ஓவர்லயே முடிச்சுக்கலாம். ஊர்வில் பட்டேல் 72 of 30 பால்ஸோ 25 பால்ஸோ அடிச்சாரு. 20வது ஓவர்ல முடிச்சாங்க. ஹசியை கேட்ட போது we are not bothered about net run rate, நான் டேபிளே பார்க்கலன்றது. அது அன்அக்செப்டபிள், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி நீங்க அப்படி பேசலாம்? 16வது ஓவர்ல முடிக்க வேண்டிய மேட்ச் 20வது ஓவர்ல முடிச்சுட்டு நான் நெட் ரன் ரேட் பாக்குறது இல்ல அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. சாரி, ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நீ பண்ணக்கூடாது. ஐ திங்க் பிரேதமின் ஆதங்கம் தெரியுது. ஏன்னா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரேதம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஃப்ரம் டே 1 2008ல இருந்தே ஃபாலோ பண்ணிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க பிரேதம், கோச்சிங் ஸ்டாஃப் ஹேஸ் டு சேஞ்ச் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நம்ம 2 பேர் நம்மளோட கருத்துக்களை சொல்லிட்டோம் especially about ருத்ராஜ் கெய்க்வாட் and Stephen Fleming. Let's see what is in store, பிரேதம். பட் மற்றும் ஒரு போர் சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நம்ம ஒரு பார்த்திருக்கோம். மாற்றங்கள் வருமா? காலம் தான் பதில் சொல்லும். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ guys. Take care. See you soon. Lot more content. Bye. Thank you.